Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 preview show. ஒரு big game again. CSK, KKR சேப்பாக்கத்துல மோத போறாங்க. வணக்கம் and welcome to the show, P-Dog. ஷோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலை ஒன்று இருக்குல்ல. சீசன் ஆஃப் மெமரிஸ்ல போன மேட்ச் போன ப்ரிவியூல கேட்ட கேள்விக்கு ஃபாஸ்டா சரியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண 3 பேரை நம்ம சொல்ல போறோம். எம்ஐ vs ஆர்சிபி ப்ரிவியூ பிரில்லியண்டான 3 டாப் 3 ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேரு ஃபர்ஸ்ட் வந்து பெட்டர் கால் கேபி 15 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. செகண்ட் சந்தோஷ் .m18 12 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. தேர்ட் கனி கனித்கர் 2556 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. வெரி வெல் டன் டு ஆல் த டாப் ஆன்சர் கிவர்ஸ். இதே வந்து சீசன் ஆஃப் மெமரிஸ்ல இந்த எபிசோட்லயும் அழகா ஒளிச்சு வைப்பாரு நம்ம எடிட்டர். அதை கரெக்டா பார்த்து குவிக்கா ஆன்சர் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி டாப் 3ல வரதுக்கும் லீடர் போர்டில் லீட் பண்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. பிக் கேம் பிடாக், என்ன கண்டிஷன்ஸ் இருக்க போது, எப்படி வரப்போறாங்க கேகேஆர்? ஒரு பயங்கரமான ஒரு துயரத்திலேருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களால என்ன பண்ணாலுமே அந்த டபிள்யூ எடுக்க முடியல, எக்ஸப்ட் ஃபார் ஒன் ரெயின் ஹிட் கேம், ஒரு பாயிண்ட்டை தவிர. சிஎஸ்கே ஆன் தி அதர் ஹேண்ட் சம ஒரு பேலன்ஸ்டு டிசி அடிச்சுட்டு நல்ல கம்பீரமா உட்காந்துருக்காங்க. அவங்க கோட்டையிலே ஆட போறாங்க. எப்படி இருக்க போது? ஓப்பனிங் தாட்ஸ், கண்டிஷன்ஸ், பிளேயிங் 11. Matisha Patirana has arrived in Chennai. That is the latest update. ஆனா அந்த மெடிக்கல் டீம் அவங்க அவரை அசஸ் பண்ணி மேட்ச் ஃபிட்டா அப்படின்றத அவங்க இது பண்ணணும். கிரிக்கெட் ஸ்ரீலங்கா என்ஓசி கொடுத்துட்டாங்க, அவர் வந்துட்டாரு, ரீஹபிலேஷன்லாம் முடிச்சுட்டு இஸ் ஃபிட்னு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் சொல்லியிருக்காங்க. பட் இங்க இருக்கிற மெடிக்கல் டீம் தே ஹாவ் டு அசஸ் ஹிம் டு see whether இஸ் மேட்ச் ஃபிட். ரெண்டாவது, வருண் சக்கரவர்த்தி ஸ்டார்டட் bowling இன் த நெட்ஸ். ரெண்டாவது அப்டேட். ஸோ அவர் மேட்ச் ஃபிட்டா அப்படின்னா தெரியாது, பட் சம் மூமெண்ட் இஸ் ஹேப்பனிங். அவரு ஆடுவாரா? இந்த 2 பேரும் வந்துட்டா அவங்களுக்கு தலைவலி வந்து கொஞ்சம் சுமாரா போற மாதிரி இருக்கும். அகெயின்ஸ்ட் த டீம் விச் இஸ் ஷோயிங் இன்டென்ட், which have found out the combination batting firing, bowling has also fired last game. ஓகே, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ வந்துட்டு கண்டிஷன்ஸும் வந்து சொல்லிட்டோம். அந்த மாதிரி 2024ல வந்துட்டு டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றது 3 ஜெயிச்சிருக்காங்க, டீம் பேட்டிங் செகண்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க. 2025 லாஸ்ட் இயர்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. இந்த வருஷம் 2 ஆடி இருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 210 அவங்க சேஸ் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ், 212 சேஸ் பண்ணாம டெல்லி தோத்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, தட் இஸ் வாட் ஐ வில் ஆனஸ்ட்லி சே. இஃப் யூ bowl well, the average winning score predictor what we give is enough to bowl you the opposition out. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா the 192 is a magic score. ஓகே, 14 ரன் அதோட கூட அடிச்சீங்கன்னா that gives you 75% of winning, that is 206. இன்னும் 14 ரன் கூட அடிச்சீங்கன்னா 220 gives you 90% winning. அப்ப நீங்க கேட்பீங்க, யோ அப்ப 100% இது 100% ஸ்போர்ட்ல நீங்க எதுவுமே சொல்ல முடியாது, 99ஓட தான் நிறுத்தணும். ஏன்னா 270 சேஸ் பண்ணிருக்காங்கும் போது there is nothing is a guarantee where you can say this is going to win. 192 gives you 50% chance of winning. Plus 14 75, plus 14 gives you உங்களுக்கு வந்துட்டு 90% அப்படிங்கும் போது அந்த 192 முதல்ல நீங்க அடிச்சீங்கன்னா தென் யூ காட் அ சான்ஸ். நிறைய பேர் திருப்பியும் இப்ப ப்ரெஷர்லாம் போடவே கூடாது. மற்றவெல்லாம் 90 அடிக்கிறான் 100 அடிக்கிறான். இன்னைக்கு என்ன பண்ணாங்க மும்பை? இன்னைக்கு ஆர்சிபி எவ்வளவு அடிச்சாங்க? 71. ஆர்சிபி ஸ்கோர்டு 71 அகேன்ஸ்ட் மும்பை. They ended up with 240. Mumbai ended up with 62 in power play. They ended up with 222. ஸோ கண்டிஷன்ஸ் அப்படி இது பண்ணோம். அடுத்தவன் வந்து 100 அடிக்கிறான், இவன் 120 அடிக்கிறான், அப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது. 6 ஓவர்ல மினிமம் 57 வரணும். தட் இஸ் த ஒன்லி திங் they need to get that acceleration that is going on. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. 7 to 10 is the stifle phase. ஸோ 7 to 10ல ಒಂದು 8 and over. ஸோ இப்போ நீங்க ஒரு 57 ஒரு 32 that takes you a score between 80 to 85. அதுக்கப்புறம் ஒரு 50 ரன் 135. அதுக்கப்புறம் கடைசியில ஒரு 60 ரன் அடிச்சு புழிஞ்சிடலாம், எந்த சந்தேகமும் கிடையாது. நான் சொல்ற 192 மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனி ஸ்கோர், எனி ரன் யூ ஸ்கோர் மோர் தென் 192 if you bowl well like the way CSK did the last time, yes they can defend it because they found out the combination. Win factor அந்த போறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ் போலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா
உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட்டு பெருசா எதுவும் கிடையாது. எக்கானமி இஸ் கோயிங் டு பி த கீ இயர். பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி 9.4 பண்ண, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.79. ஸோ இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனை சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே சொல்லும் போது எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாம இந்த ஷீட்டை திருப்பி படிக்க போறேன். தே ஆர் நாட் கோயிங் டு மேக் எனி சேஞ்சஸ். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வட், ஆயுஷ் மாத்ரே, டிவால் பிரேவி, சிவம் தூபே, சர்ஃப்ராஸ் கான், ஜெர்மி ஓவர்டன், அகீல் ஹுசேன், குருஜப்னீத் சிங், அன்சுல் கம்போஜ், நூர் அஹமத் அந்த இம்பாக்ட்ஸ் ஆஃப் திஸ் கலீல் அஹமது. நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க, நூர் அஹமதை டிராப் பண்ணும். அந்த கேள்வியே எடுத்துட்டு வராதீங்க. திருப்பியும் சொல்றேன், இட் நீடட் நூர் அஹமத் டு போல் ஒன் மேட்ச் 4 overs of 31 runs and 2 wickets to get back to his normal self. He is one of the best in the world என்ன பொறுத்த வரைக்கும். With the presence of Akeal Hussain which they have brought in, it is definitely going to do wonders for நூர் அஹமத்'s confidence. தயவு செஞ்சு நூர் அஹமதை டிராப் பண்ணுங்க. நூர் அஹமதை டிராப் பண்ணிட்டு மேத்யூ ஷாட் ஆடுங்க. அவர் அந்த 4 ஓவர் அதே அவர் கொடுக்குற 12 ரன் அவர் கொடுப்பாரு பேட்டிங், அதெல்லாம் சொல்லாதீங்க. நூர் அஹமத் வில் கம் பேக் இன் ஸ்டைல. இதுதான் பிளேயிங் டோலா இருக்கும் நான் நினைக்கிறேன். விக்கி, நீங்க ஏதாவது மாத்துவாங்களா இல்லையா? ப்ளீஸ் ஆட் ஆன் யுவர் தாட்ஸ். இது எனக்கு தெரிஞ்சு இதே பிளேயிங் டுவெல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பீடாக். பட் ஆனா வந்து அந்த இதுல ஆவரேஜ் ஸ்கோர்ல வந்து வின்னிங் ஸ்கோர் 192 சொன்னீங்களா, 192 மேல வரும். நீங்க கேகேஆருக்கு ஏப்ரல்லே வர மாட்டேங்குது, மேல வருமான்னு தெரியல எனக்கு. அந்த ஜோக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா யோசிச்சிருந்தேன் நீங்க சொல்லும் போது, எப்படியாவது இதை சொல்லிடணுன்றதுக்காக சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பிளேயிங் 12 வந்து எந்த சேஞ்சும் இருக்க போதில்லப்பா. ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே ஒரு பெருமூச்சு விட்டு ஆவாடா அடுத்த மேட்ச் இதே பிளேயிங் 12ஓட போலாம்ப்பா நம்ம அப்படின்ற அளவுக்கு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு பிளேயிங் 12 தான். சூப்பரா இருந்தது. அதுதான் நிறைய திருப்பி உடனே ஆரம்பிச்சிருவாங்க, நூறு வந்து இந்த இதுல போடல, சரியா போடல, அப்படி போடலன்னு. நூறு வந்து இந்த மேட்சுக்கு அப்புறம் 199 இருந்தவரும் 100 ஆக போறாரு, அவ்வளவுதான். வேற எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல வந்து பீடாப் சொல்ற மாதிரி அப்சல்யூட் பாட்டம் லைன் அதுதான். அதெல்லாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கேகேஆர் பிளேயிங் 12ல படிங்க. நம்மளுக்கே மூளைலாம் வலிக்குது, மண்டையெல்லாம் வலிக்குது. அவங்க பிளேயிங் 12 என்ன காம்பினேஷன் என்ன பண்ணலான்னு அவங்க திங்க் டேங்க் பாவம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பீடாக், உங்களோட பிளேயிங் 12 ஃபார் கேகேஆர் டீம். எப்போ ஒரு டீமுக்கு நீங்க எட்ஜ் கொடுக்கறதுக்கு யோசிக்க மாட்டீங்கன்னா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாம பிளேயிங் 12 படிக்கும் போது forget about where they are in the table. They are second last in the table. That has got absolutely no significance whatsoever. 4 மேட்ச் ஆடி இருக்காங்க, 10 மேட்ச் இருக்கு. ஸோ த மொமெண்ட் ஒன் ரீட் அவுட், திருப்பி அதையே படிக்கிறேன், அந்த மாதிரி டீம்ஸ் தான் மேட்ச் ஜெயிக்குது. யூ மைட் ஹவ் சீன். நம்ம எட்ஜ் கொடுக்குறோம், எந்த டீம் ஜெயிக்குதுன்னா அந்த பிளேயிங் 11 படிக்கிற இந்த டீம் தான் ஜெயிக்குது. கேகேஆர் நான் எப்படி போவாங்க அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு நீங்க வந்துட்டு அப்படி நாக்குக்கெல்லாம் உங்களுக்கு நுரத்தள்ளும். ஃபின் ஆலன் ஹேஸ் டு ஓபன் வித் சுனில் நரைன். நம்பர் 3 அஜிங்கியா ரஹானே. நம்பர் 4 அங்குகிரிஷ் ரகுவன்ஷி. நம்பர் 5 ரிங்கு சிங். நம்பர் 6 ரஹ்மான் பவல். நம்பர் 7 ரமன்தீப் சிங். நம்பர் 8 அனுகுல் ராய். நம்பர் 9 கார்த்திக் தியாகி. ஃபிட்டா இருந்தா வருண் சக்கரவர்த்தி ஆர் சௌரவ் தூபே. ஃபிட்டா இருந்தா பத்திரானா ஆர் பிளெஸிங் முசரபானி அண்ட் தேர் இம்பாக்ட்ஸ் ஆஃப் இஸ் வைபவ் அரோரா. இப்போ நான் என்ன சொல்லுவேன், சுனில் நரேனுக்கு கையில அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்டிருக்கு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ எல்லா பாலையும் சுத்து, எனக்கு நீ ஒரு 7 பால் ஆடி கொடுத்துட்டு போறோம். 7 பால் சுனில் நரேன் ஆடினார்னா 13 ரன் 14 ரன் மினிமம் வந்துடும். அந்த பக்கம் ஒரே கில்லி, 4 பக்கம் கில்லி. ரமானுல்லா குர்பாஸ் வந்து கண்ணில் கருப்பு துணி கட்டிட்டு ஆடுவாருன்னு சொல்லுவேன். இவர் கண்ணில் கருப்பு துணி கட்டிட்டு அதுக்கு மேல ஒரு மாஸ்கையும் போட்டு ஆடுற ஆளு பின்னாலன்னு. ஓகே, நான் சுனில் நரேன்ட்டு அதான் சொல்லுவேன், இங்க பாரு 3 ஸ்டம்பையும் விட்டுரு. நீ வந்துட்டு கையில அடிபடும் பயப்படுற, விரல்ல அடிபட்டுச்சுன்னா நீ அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். உனக்கு விரல் ரொம்ப நாளா ப்ராப்ளம் இருக்கு. வி எக்கோ த தாட்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உனக்கு. ரெண்டாவது என்னன்னா, அகீல் ஹுசைன் இஸ் கோயிங் டு போல் த ஃபர்ஸ்ட் ஓவர். நீ அகீல் ஹுசைனுக்கு பயந்துன்னு நான் விரல அடிபட்டுருன்னு நீ ஆடாம இருந்தீங்கன்னா அது ஒரு நியாயம் எதுவுமே கிடையாதுன்றதுனால நான் அவரை பார்த்து கன்வின்ஸ் பண்ணுவேன். ஓகே, அகீல் ஹுசைன் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவாரு, நீ எடு ஸ்ட்ரைக்கர். எனக்கு அந்த 6 பால்ல முதல் ஓவர் ஒரு 16 ரன் அடிச்சு தூக்கி அடிச்சு அவுட் ஆனினா எனக்கு பரவாயில்ல. மை பேட்டிங் இஸ் கோயிங் டு டீப்பன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 3 ராணே, 4 ரகுவன்ஷி, 5 ரிங்கு, 6 பவல், 7 ரமன்தீப், 8 அனுகூல் ராய்ங்கும் போது 20 ஓவர் மேட்ச்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துரு, 16 for 1 ஸ்டார்ட் கொடுத்துரு. யூ ஆர் கோயிங் டு ஓப்பன். அதுல 2 விஷயம் இருக்கு. சுனில் நரேன் வர்றதை பார்த்த உடனே இவங்களுக்கு மெசேஜ் வந்துடும், மெசேஜோ இமெயிலோ. லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, அகீல் ஹுசைன் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகீல் ஹுசைன் போட மாட்டாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 2 பக்கமும் ஃபாஸ்ட் பவுலர் தான் போட போறாங்க.
ஒருவேளை நரேன் 3 ஓவர் 4 ஓவர் ஆடிட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்ப என்ன பண்ணுவோம், ரிங்கு சிங்க கொஞ்சம் மேல தூக்கி ஆட விட்டுட்டீங்க. இல்ல என்ன பண்ணுவான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அனுகூல் ராய் இறக்கி விட்டுருவான் முன்னாடி, அங்க கிருஷ்ண ரகுவன்ஷி பதில நீ வந்து பின்னாடி ரகானேக்கு அப்புறம் நீ பின்னாடி அவர் வந்தா அங்கேயும் போட மாட்டாங்க இவர் அக்கீல் ஹுசேனை. ஸோ அக்கீல் ஹுசேன் வந்து போலிங் பவர் ஒரு பிரசாந்த் வீர் ஆக்கிடுவேன் நான், என்ன பண்றதுன்னு. அதனால திஸ் இஸ் வாட் ஐ வில் கோ. த ஒன்லி திங் வாட் ஐ ஃபீல் இஸ் த ஃபிட்னஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி. சைனிக்கு பதிலா அந்த ஸ்பாட் வருண் சக்கரவர்த்தி வரணும். அவர் ஃபிட் ஆகலன்னா சௌரவ் துபே. மூசரபாணி ஹேஸ் டு பிளே. If Pathirana is fit, cleared by the medical team, Pathirana plays, or else Musrabani plays. என்னோட டீம்ல கேமரூன் கிரீன் இல்ல. ப்ளீஸ் ஹேட் ஆன் யுவர் தாட்ஸ். இல்ல இதேதான் நீங்க தான் சொன்னீங்க ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல நரேன்லாம் ஆட மாட்டாரு, கேவி ஓப்பனிங்லாம் வரமாட்டாரு. நீங்க அவரை ஓப்பனிங் பண்ற அளவுக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு கேகேஆருக்குன்னு தான். பட் பீடா எனக்கு தெரிஞ்சு சுனில் நரேன் வந்து ஓப்பனிங் வரதே கொஞ்சம் பெட்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா 135 தான் போடுறாங்க ஓப்பனிங் போடுற 2 பவுலர்ஸ். கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குர்ஜப்னீத் 140 போடுறாரு மிடில், ஜேமி ஓட்டன் 151 போடுறாரு. ஸோ அப்பதான் இன்னும் அடிப்படும். ஸோ அதனால நீங்க மேலேயே ஆடுங்கன்ற மாதிரி அவரே கேட்டு மேலே போயிடுவார்னு நினைக்கிறேன். எஸ் பீடா இந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானுமே அதை யோசிச்சேன். லெஃப்ட் நிறைய பேக் பண்ணாங்கன்னா எங்க யூஸ் பண்ண போறாங்க அகில் ஹுசேனா இவங்க அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. பட் ஆனா நீங்க கவலையே பட வேணாம், 100% ஃபர்ஸ்ட் ஓவர் கலீல் அகமட் போடுவார், 2வது ஓவர் அகில் ஹுசேன் தான் போடுவாருன்னு என் மனசு சொல்லுது. ஏன்னா இவங்க வந்து அகில் ஹுசேனை எப்படியாவது இந்த பவர் பிளேல போட வச்சிடணும். லெஃப்டா இருந்தாலும் பரவாயில்லடா, விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணலாம்டான்னு சொல்லி அதை போட வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க நான் நினைக்கிறேன். சிஎஸ்கே will definitely be smart enough in using, not missing the trick of not using Akhil Hussain at the power play. கண்டிப்பா அதை வந்து அந்த ஒரு டெம்ப்ளேட்டை மைண்ட்ல வச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு this playing 12 might work out for KKR. Will they be able to win this game in at Chepauk with a lot of pressure on their backs? I don't know. ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். பட் அகைன் இந்த பிளேயிங் 12ல சம்மன் ஹேஸ் டு கிளிக். ஐதர் வருண் சக்கரவர்த்தி உள்ள வராரான்னு தெரியணும், அது தெரியல. ஒண்ணு பத்திரனா வருவாருன்னு சொல்றீங்க, அவர் வருவாரா மாட்டாரா பொறுத்திருந்து தான் பார்க்கணும், தெரியலன்னு சொல்றீங்க. பேட்டிங்ல இவ்வளவு பெரிய ஷஃபிள் ஒண்ணு நடக்க போகுது, கீழே ஒருத்தர் மேல போறாரு, எல்லாரும் ஒரு ஒரு ஆர்டர் கீழே வர போறாங்க. ஸோ அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. நிறைய கேள்விக்குறி இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கேகேஆர் இந்த கேமுக்குள்ள வரும்போது. அண்ட் சிஎஸ்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சார்ட்டடா தெரியுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட பிளேயிங் 12 பத்தி எந்த விதமான சலசலப்பும் கிடையாது. இதே பிளேயிங் டோலோட நம்ம போகலாம். லெட்ஸ் பேக் அவர் ஸ்ட்ரென்த். இஃப் வி பேட் ஃபர்ஸ்ட் வில் போஸ்ட் அ மேமத் டோட்டல், ட்ரை டு டிஃபெண்ட் இட். ஹவெவர் வி போல் த சேம் வே லாஸ்ட் டைம் வி போல்ட் அகேன்ஸ்ட் டிசி. டிசியை விட இவங்க ஸ்லைட்லி பேட்டிங் கம்மியாக தான் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மிடில் ஓவர்ஸ். அவங்கள வந்து ஓப்பனிங்ல அந்த த்ரஸ்ட் கொடுக்கலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பெரிய ஸ்கோர் அடிக்கிறது. சென்னையில தே மைட் சகம் டு ப்ரெஷர் ஆல்சோ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் 12 ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பட் பண்ணுவாங்களா தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். வின் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்க போது, எட்ஜி யாருக்கு கொடுக்க போறீங்க? 56 57 அதை தாண்டுவீங்களா மாட்டீங்களா? தாண்ட சொல்றேன். இப்ப உங்களுக்கு இந்த பேட்டிங்ல நான் சொன்ன போது உங்களுக்கு நம்பர் 8ல அனுகூல் ராய் வராரு. அதுக்கப்புறம் வைபவ் அரோரா ஒரு பவுலரு, முசரபானி அவர் பத்திரானா 2, வருண் சக்கரவர்த்தி அவர் சௌரவ் துபே 3, கார்த்திக் தியாகி 4, அனுகூல் ராய் 5, சுனில் நரேன் 6. ஆல் ஆஃப் அ சடன் யூ ஆர் ஹேவிங் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த இதைத்தான் அவங்க எடுக்கணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8 overs, ஓகே, தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் 73 for 1, டெல்லி கேபிட்டல் 76 for 4. தட் இஸ் அப்சல்யூட் பாட்டம் லைன். இது சொன்னா நீங்க சிரிப்பீங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் 8 overs பார்த்தா சேட்டா வந்துட்டாரு, ஒரு பாட்டு பாடினா அவருக்கு இதுக்கு இதுல அஸ்வினோட இதுல பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அது. அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜ் கேக்வர்ட் இந்த மேட்ச் அடிப்பாரு. இப்ப போன மேட்ச் சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி இப்ப சொல்றேன். ஏன்னா கெய்க்வாடு அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பேரு, அப்படி தலையை கோதி விடுற ஒரு பேரு. இந்த தடவை தலையை கோதி விடுறது நடக்க போகுது. லாங் ஹேர் வேற வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஆயுஷ் வந்து மாத்திரை, அவர் வந்து சிஎஸ்கேக்கு வந்து அவர் ஒரு மாத்திரை, அவர் தான் வந்து ஒரு டேப்லெட் நம்பர் 3ல 18 வயசுல நிறைய மாத்திரை கொடுக்குறாரு அவரு. இவங்க வந்து பேட்டிங் ஹஸ் நெவர் பீன் அ ப்ராப்ளம் ஃபார் தம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹிட் அண்ட் மிஸ் ஃபின்னாலன், பட் இட் கேன் டெஸ்ட்ராய் யூ, பாட்டம் லைன் டெஸ்ட்ராய் யூ. என்னோட கணக்குல சுனில் நரேன் அண்ட் அஜிங்கியா ராணே. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன்.
பின்னாலன்னு அஜிங்கியா ராணே, அதுக்கப்புறம் கேமரூன் கிரீன். ஓகே, இதான் அவங்க போவாங்க. ஸோ சிஎஸ்கே ஹேஸ் காட் தட் எட்ஜ் இன் தட் 8 overs. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கும்போது சுனில் நரேனை வருண் சக்கரவர்த்தி பார்ட்னர் பண்ணா, ஈவன் தோ வாட் எவர் ஃபார்ம் இஸ் இன் வருண் சக்கரவர்த்தி, தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆஃப்டர் அக்கீல் ஹுசேன் ஹாஸ் கம், ஓகே, வி கேன் நாட் ரியலி டாக் எனிதிங் லெஸ் அபவுட் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ். அக்கீல் ஹுசேன் ஒரு பேங்க் விக்கெட் எடுக்க மாட்டாரு. இப்பயே நான் சொல்லிடுறேன், 4 ஓவர் கொடுத்தீங்கன்னா எப்படி 33 போட்டுருவாரு. இந்த மேட்ச் 150 will also come into the form. We are uncertain about the return of Varun Chakravarti, even though Anukul Roy is a very good bowler. சுரன் நரேன் அங்க இருக்காரு, அங்க 2 ஸ்பின்னர் நல்ல ஸ்பின்னர் இருக்காங்க. 100 will come to the picture. எனக்கு பெருசா இதுல எட்ஜ் கொடுக்க மாட்டேன். சிஎஸ்கே will go with the edge, the same edge what I gave last time to Delhi, 61-39. Vicky, please give me your edge. 50s தாண்ட வச்சுட்டேன்ப்பா, எப்படியோ ப்ரெஷர் போட்டு நீங்க கொடுத்தே ஆகணும்னு. எஸ் பீடாக் பிரில்லியன்ட் எட்ஜ் 61-39 சொல்லியிருக்கீங்க. நான் உங்களை விட கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கலன்னா எனக்கு வருத்தமா இருக்கும். அதனால 65% கொடுக்குறேன். இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட், பட் ஐ எம் கோயிங் டு கிவ் 65% டு சிஎஸ்கே. 65-35. சி ஏன் சொல்றேன்னா, இட் இஸ் ஒன்லி அபவுட் த பேட்டிங் மைட். ஏன்னா கேகேஆர், திருப்பியும் சொல்றேன், கேகேஆர் டாஸ் வின் பண்ணி போலிங் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் தே வாண்ட் டு ஸ்ட்ரென்தன் தேர் பேட்டிங். போலிங்ல பண்ணி பார்த்தாங்க, முடியல. அதனால முதல்ல போலிங் போட்டுடலாம், ஃபர்ஸ்ட் போய் அப்செட் ஆயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் போலிங் தான் போடுவாங்க. நம்ம பசங்க 100% வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த மேட்ச் எனக்குமே உள்ள ஒரு பட்சி சொல்லுது, ருத்து வந்து ஒரு கலப்புவார் இந்த மேட்ச் அப்படின்னு. அவருக்கு சூட்டபிளான போலர்ஸ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஸ்பின் சூப்பர் ஆடுவாரு, நிறைய ஸ்பின் யூஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த கேம்ல. ஸோ அதனால வந்து டெஃபினட்டா வந்து ஸ்பின் நல்லா ஆடுவாரு. அந்த 6 ஓவர் கண்டத்தை தாண்டிட்டாருன்னா, 6 ஓவர் தாண்டாரு. பட் என்னன்னா, அந்த பக்கம் this has happened to a lot of people. When இஷான் கிஷன் started opening with அபிஷேக் சர்மா, அந்த ஒரு காம்பினேஷன் வந்து இஷான் கிஷன் போட்டு பொழக்கிறாரு திடீர்னு. டேய் என்னடா நான் தானடா அடிக்கணும், நீ என்னடா அங்க அடிக்கிறேன்ற மாதிரி அவர் ஒரு கன்ஃபியூஸ் ஆகி அந்த இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு இருந்தது. அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்ததுக்கு அப்புறம் அவர் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அபிஷேக் சர்மா ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லெஃப்ட் ரைட் அது வேற, பட் ஆனா அவர் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சஞ்சு அதே மாதிரி, சஞ்சு இந்த பக்கம் வந்து பயங்கர பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுத்தாரு போன மேட்ச். அவருக்கு செகண்ட் ஃபீல்டில் ஆடு கொடுக்க வேண்டிய ரோல் வந்து இவரோட ரோல். அதனால அவர் வந்து இஸ் நாட் ட்ரைங் ஷாட்ஸே அடிக்க முடியல, கஷ்டப்படுறாரு அப்படின்னு இல்லை. இஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் பெசர்க் இன் த பவர் பிளே அண்ட் லூசிங் டூ மெனி விக்கெட்ஸ். அவரோட ஆங்கரிங் அங்க தேவைப்படுது. சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு மாத்திரை, அதாவது மாத்திரை சாப்பிட்ற மாத்திரை வந்து 7th ஓவர் 8th ஓவர் வராருன்னா, அப்ப பேட்டிங் டெப்த் எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரவிஸ் இருக்காரு, தூபே இருக்காரு, சர்ஃபராஸ் வந்து சம ஃபார்ம்ல இருக்காரு, அவர் ஒரு அடிக்கலாம் வந்து. ஸோ அந்த மாதிரி நிறைய பேட்டிங் மைட்டை யூஸ் பண்ற அளவுக்கு பேட்டிங் இருக்கு சிஎஸ்கேக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரோலை வந்து ருத்து எடுத்துட்டு இருக்காரு. அதை நிறைய பேர் சரியா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஐ ஹோப் ருத்து கெட்ஸ் அ பிக் ஒன் திஸ் கேம். 65-35 ஸ்லைட்லி கொஞ்சம் ஓவர் ஜாஸ்தி எட்ஜ் மாதிரி தான் தெரியுது. பட் கரண்ட்லி சிஎஸ்கே இருக்கிற ஃபார்முக்கு அண்ட் கரண்ட்லி அந்த மைண்ட் செட்டுக்கு அந்த ஒரு வின்னு தான் தேவை. இந்த மாதிரி டீமுக்குலாம் வந்து அந்த ஒரு வின்னு தான் தேவை. மென்டல் பிளாக்கை எடுக்கிறதுக்கு தான் அந்த ஒரு வின்னு. எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு பெரிய பேட்ஸ்மேனுக்கு அந்த முதல் ரன் வந்துடுச்சுன்னா, டக்குன்னு ஃபர்ஸ்ட் பாலே வந்தோடனே அப்படி அந்த ஒரு ரன் வந்துச்சுன்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸே பிரிமிங்கா இருக்கும். என்னதான் ஒரு ரன்னா இருந்தாலும் அது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு வின்னா, அதுவும் சென்னையில வின் பண்ணிருக்காங்க, 6 கேம்ஸ்க்கு அப்புறம் ஒரு வின் பண்ணிருக்காங்க ஹோம்ல. அண்ட் டிசி நல்ல டீம் அடிச்சிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி தே ஆர் லுக்கிங் வெரி வெரி கான்ஃபிடென்ட். இட் இஸ் கோயிங் டு பி yellow all the way நினைக்கிறேன் இந்த கேம்ல. இந்த கேமுக்கான கேம் சேஞ்சர்ஸ் 2 கேம் சேஞ்சர்ஸ் கொடுங்க பீடாக், 1 from each team. யாரா இருக்க போகுது? டெஃபினெட்லி இவ்வளவு சொல்லிட்டு அப்புறம் நம்ம மாத்தி சொன்னா நியாயம் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி ருத்ராஜ் கேக்வாட் ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ், கிளாசி அங்கிரிஷ் ரகுவன்ஷி ஃப்ரம் கேகேஆர். ப்ளீஸ் இப்ப நீங்க வந்துட்டு உங்களோட இதை கொடுங்க, கேம் சேஞ்சர்ஸ். நான் வந்து கொஞ்சம், நான் போன மேட்ச் அவர் எடுத்துன்னு வந்தோம், பேட்டிங் கொடுக்கல, போலிங்ல 3 கேட்ச் கன் மாதிரி பிடிச்சாரு. இட் இஸ் கோயிங் டு பி த பேபி டெவால் பிரவிஸ். நம்பர் 4ல வந்து ஒரு 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 மேசக்கர் ஒன்று பண்ண போறாருன்னு தோணுது. குவிக்கா தான் அடிப்பாரு, பெருசாலாம் அடிக்க மாட்டார், ஒரு 40 ரன் அடிப்பாரு. ஆனால் அந்த பிளாஷஸை காட்டிட்டு போவாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டாப் 3 நல்லா ஹெவியா இருக்கு, ரன் ஸ்கோரிங் அந்த பல்க் அவங்க பண்றாங்க. பட் ஹீ இஸ் கோயிங் டு ஜஸ்ட் பிளே த ரோல் ஆஃப் அ ஃபினிஷர். நம்பர் 4ல வந்து ஃபினிஷிங் ரோல் பண்ண போறாரு, அவரும் தூபையும் நினைக்கிறேன். பட் Brevis is going to have this impact that we are all expecting. He is going to give a treat to us this game. So Brevis will be my game changer from CSK. அங்கிருந்து I am looking forward for Finn Allen to fire this game. ஏன்னா இந்த கேம்ல தான் அந்த சொல்லிட்டீங்க நீங்க 5 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் அடிப்பாருன்னு. அந்த 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிக்க வேண்டிய தருணம் வந்துச்சு.
இங்க அடிச்சே ஆகணும். விக்கெட் நல்லா இருக்கு, அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. விக்கெட்ல குறையே சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு விக்கெட். அவர் அவுட் ஆகிற விக்கெட்ஸும் அப்படிதான் இருந்தது. கேகேஆர்ல உங்களால அடிக்க முடியலன்னா சென்னையில கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. பட் ஸ்டில் அவரோட கேலிபர் உள்ள ஒரு பிளேயர் டெஃபினட்டா இஃப் ஹி செட்ஸ் கோயிங் ஹி கேன் மேக் த டிஃபரன்ஸ் இன் தட் கேம். ஸோ ஃபின் ஆலன் இஸ் கோயிங் டு பி மை கேம் சேஞ்சர் ஃபார் திஸ் கேம். பிரில்லியண்டா கேம் சேஞ்சர்ஸ் கொடுத்தாச்சு. பிடாக் நம்ம வந்து அந்த ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். குவிக்கா ஒரு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். வினய் மேனன் 2000 கேட்டிருக்காரு. ஹாய் பிடாக் அண்ட் கேவி ப்ரோ, இஃப் ஹாட்ஸ்பாட் ஷோஸ் நோ மார்க் பட் அல்ட்ரா எட்ஜ் ஷோஸ் அ ஸ்பைக் ஆர் வைஸ் வர்சா பிராக்கெட்ல which one is technically more reliable in high humidity conditions where friction heat might be masked? How should an analyst weigh conflicting tech? இது வந்து எனக்கு கொஸ்டின் எனக்கே புரியல. ஒன்றும் உங்களுக்கு 100% புரிஞ்சிருக்கும். எனக்கு என்ன புரியலன்னா, இந்த ஹை ஹியூமிடிட்டி கண்டிஷன்ஸ் வேர் ஃப்ரிக்ஷன் ஹீட் மைட் பி மாஸ்ட்ன்றத வந்து அவர் ஹாட்ஸ்பாட்டுக்காக அதை கேட்கறாரா பீடா? முதல்ல நான் அம்பையரான்னு டெஸ்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணீங்க, இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், அதை டெஸ்ட் பண்றீங்க. சரி பண்ணுங்க, இதை தெரிஞ்ச சொல்றேன். அதாவது உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டிக்கோமீட்டருங்கிறது என்னன்னா சவுண்ட் வேவ்ஸ் இன்டர்செப்ஷன். ஓகே, இந்த மைக்ரோஃபோன் இது சென்சார்ஸ் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், பேட்டை வந்துட்டு பால் வந்து பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ என்ன ஆகும், அந்த சவுண்டு வேவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் த இன்டர்செப்ஷன் ஆஃப் த பால் பாசிங் த பேட். ஸோ அப்போ என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு, ஆசிலாஸ்கோப் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கும். அந்த ஆசிலாஸ்கோப் இந்த சவுண்டு வேவ்ஸை பிக் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும், கிராஃபை போடும். அந்த கிராஃப்ன்றது அந்த இன்டர்செப்ஷன் உங்களுக்கு ஜாஸ்தியா இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்ல, தட் இஸ் ஃப்ரம் வென் த பால் பாசஸ் த பேட், அதுதான் பாத்தீங்கன்னா சில சமயம் அது என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, அந்த அடிக்கிற விண்டை வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஸ்னிகோமீட்டர் டெக்னாலஜி அந்த அளவுக்கு நல்லிஃபை பண்ணணும். இட் இஸ் இன்டர்செப்ஷன் ஆஃப் வேவ்ஸ். அந்த ஒரு சொல்ற அந்த ஹியூமிட் கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா, ட்ரையா இருக்கும் போது வேவ்ஸ் வந்து இன்டர்செப்ஷன்ல ப்ராப்ளம் இருக்காது. பயங்கர விண்டி கண்டிஷன்ஸ்ல அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஸ்னிக்கோமீட்டர் கொஞ்சம் அப்படியே அப்படியே ஜகா வாங்குவோம். மற்றபடி உங்களுக்கு அந்த இது வரும்போது என்ன ஆகும், அந்த மைக்ரோஃபோன்ல அந்த சவுண்ட் வேவ்ஸ் பிக் பண்ணும்போது அந்த ஆசிலாஸ்கோப் அந்த டயத்துல மட்டும் இப்படி வர்றது, இந்த இன்டர்செப்ஷன் வரும்போது சவுண்ட் வேவ்ஸ் நிறைய பிக் பண்ணும்போது இந்த கிராஃப் ஒரு ஸ்பைக்கு மேல போனாலும் இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த இன்டர்செப்ஷன் ஆஃப் தி பேட் அண்ட் பால். இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, சைமல்டேனியஸா நீங்க வந்துட்டு பேட்டை அடிக்கிறீங்க, கிரவுண்டை வந்து பேட்டை அடிக்கிறீங்க. ஓகே, அடிக்கிறீங்க, அப்போ பால் சேம் டைம் இட் இஸ் பாசிங் த பேட். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா, இது எப்படி இது பண்ணணும்னு தெரியாது. அந்த சமயத்துல உங்களுக்கு வந்துட்டு பாலே உங்களுக்கு வந்துட்டு பேட்டை வந்துட்டு பாஸ் பண்ணின்னு போகுது. இட் இஸ் நாட் ரியலி இன்டர்செப்டிங் த பேட், தட் இஸ் நோ கான்டாக்ட். அந்த சமயத்துல சில சமயம் என்ன பண்ணிடும், இந்த சவுண்ட் ஆசிலாஸ்கோப் வந்து இந்த கிராஃபை சிக்கன மேல போட்டுரும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குமே ஒழிய, ஹாட்ஸ்பாட்டுங்கிறது என்னன்னா, ரெண்டு இன்ஃப்ரா ரெட் கேமரா பொசிஷன் ஆன் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த ஃபீல்டு. ஓகே, ஒன் இன் த பேட்ஸ்மேன் அண்ட் இஸ் எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த பால். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஹாட்ஸ்பாட்டுங்கிறது ஒரு எக்ஸ்ரே இமேஜ் நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் இது பண்ணும்போது பால் அப்படியே வந்துட்டு பேட்லயோ பேட்லயோ எக்யூப்மெண்ட்லயோ இன்டர்செப்ட் வரும்போது டியூ டு த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை டூ மோஷன்ஸ் கம்மிங் இன் ஈச் அதர், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ல என்ன ஆகும், ஒரு தெர்மல் ஹீட் ஜெனரேட் ஆகும். அந்த இன்ஃப்ராரெட் கேமரான்றதுனால தெர்மல் ஹீட் ஜெனரேட் ஆகும்போது என்ன ஆகும், அந்த நெகட்டிவ் இதுல பிரைட் ஒயிட் ஸ்பாட் வந்துடும். அதாவது அந்த பால் இது பண்றதுல. ஸோ ஹாட்ஸ்பாட் ஆடும்போது பார்த்தீங்கன்னா பால் வரும்போதும் சரி, உங்களுக்கு த மொமெண்ட் இட் இன்டர்செப்ட்ஸ் த பாடி ஆஃப் தி பேட்ஸ்மேன் ஆர் த எக்யூப்மெண்ட் ஆர் த பேட், என்ன ஆகும், அந்த தெர்மல் ஹீட் வர்றதுனால அந்த டெக்னாலஜி எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒயிட்டா அந்த பால் வந்து அப்படியே பேட்ல படுறது அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, the most reliable technology is definitely hotspot in whatever little electronics background I have. ஆனால் அந்த இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி, இமேஜிங் டெக்னாலஜி, இந்த கேமரா ரெண்டு பக்கம் வச்சு ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எக்ஸசைஸ் டு ஹேப்பன். அந்த காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் ஸ்னிக்கோ இது பண்றாங்க. சிக்னோ நான் வந்து பேடு அப்படின்லாம் நான் சொல்லலை. சிக்னோல இந்த மாதிரி ஒரு
ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஹாட்ஸ்பாட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. the moment இந்த இன்டர்செப்ஷன் வந்ததுன்னா, பிகாஸ் the cameras are placed on opposite side of each other, உங்களுக்கு இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும், அந்த ஹீட் ஜென்ரேட் கண்டிப்பா அந்த இன்டர்செப்ஷன்ல ஹீட் ஜென்ரேட் ஆயிடும். ஹீட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அந்த நெகட்டிவ் இமேஜ் இப்ப எக்ஸ்ரே மாதிரி ஹாட்ஸ்பாட்ன்றது அதுல பழங்குன அந்த பால் இது அந்த படுறது, ஸோ எங்க படுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்ட். மத்த எல்லா இதையும் தவிர பாத்தீங்கன்னா அந்த பேட்ஸ்மேன் நிக்கிறான் அவன் பேட்டு, ஓகே, அதை தவிர எல்லாமே கருப்பா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே கருப்பா இருக்கும். அந்த பேட்ஸ்மேனோட இது மட்டும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த தெர்மல் ஹீட் வந்த உடனே அந்த பால் இது வந்துட்டு கரெக்டா என்ன ஆகும், அந்த பிரைட்டா ஒரு ஒயிட் இமேஜ் அந்த இதுல வந்ததுனால அதுதான் பால் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் லிட்டில் ஐ நோ பீயிங் வித் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஃபார் மோர் தென் a decade, hotspot is the best technology which will never fail. But Snicko is also good. If given an opportunity, I will use both hotspot and Snicko. But only the expense is the problem. That is why they are using Snicko. Hotspot is the best. Vicky, if you want to add on anything on the subject, please add on, or else you can give final thoughts. பிரில்லியன்ட் பிடாக், நீ ஒரு இன்ஜினியர்ன்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இங்க எல்லா விதமும் டெஸ்ட் பண்ணியாச்சு உங்களை. இன்னும் அடுத்த எபிசோட்ஸ்ல வந்து இன்னுமே எப்படி டெஸ்ட் பண்ணலான்னு மூளையை கசக்கி கொஸ்டினை தேடி எடுத்துட்டு வரேன். பிரில்லியன்ட்லி டன் பிடாக். ஃபர்ஸ்ட் பிரில்லியன்ட் கொஸ்டின். இவருக்கு வந்து சூப்பரா கொஸ்டின் கேட்டீங்க. அவருமே ஒரு இன்ஜினியர் தான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து இந்த ஹை ஹியூமிடிட்டியில இருக்கும் போதெல்லாம் ஹீட் கொஞ்சம் அப்படியே டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இருக்கா என்னெல்லாம் கேட்கிறாரு. அவரும் பயங்கர பிரெயினியா இருப்பார் போல இருக்கு உங்களை மாதிரியே. சூப்பரா கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்க பிடாக். பிரில்லியன்ட்லி சம்ட் அப். இந்த பிக் கேமுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தி எட்ஜ் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் கோயிங் டு பி த க்ளோசிங் தாட் ஃபார் திஸ் கேம்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். நீ தோக்கும் போது எனக்கு காம்பினேஷன் என்னன்னு தெரியல, யாரை உள்ள ஆடுறது, யார் என்னோட ஓவர்சீஸ், யார் என்ன இம்பாக்ட் சப் அப்படின்னு தெரியாம நீ தோத்துக்கிட்டே தான் இருப்ப, நீ ஜெயிக்க முடியாது. இந்த காம்பினேஷன் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். வி ஆர் நாட் சேயிங் கார்த்திக் சர்மா ஆர் பிரசாந்த் வீர் இஸ் நாட் குட் enough. They are better players in the team, and that the burden of you picking them for what cost they have got should not force you to play them in the playing 11. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுல இது பண்றீங்க. இப்போ கார்த்திக் சர்மா இஸ் த கோ டு பேட்ஸ்மேன் ஃபார் யூ, கேன் பேட் அட் நம்பர் 6, ஸோ வி let him play. But let not that be judged by the price what you are put in auction. இப்ப தைரியமா அவங்க என்ன பண்றாங்க, நீங்க வெளிலலாம் என்ன வேணா பேசிக்கிட்டு என்ன கேள்வி கேட்பாங்க, அப்ப 28.4 கோடி எதுக்கு நொட்டின அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் நீ பதில் சொல்லணும்னா 6ல் 6 தோத்துட்டு உங்களுக்கு கோவிந்தராம சங்கீர்த்தனம் பாடிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 மேட்ச் ஆடிட்டு போக வேண்டியதான். ஸோ இப்போ அவங்க அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாரு, எனக்கு திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி த காம்பினேஷன் ஐ காட் மேட் ஹென்ரி இஸ் டெஃபினெட்லி டாப் கிளாஸ் போலர், பட் கண்டிஷன்ஸ் ஆர் த கிங். இங்க கஷ்டப்படுறாரு. ஓகே, அகில் ஹுசைன் எடுத்துன்னு வரேன், அந்த கேப்பையும் அவங்க அடைச்சிட்டாங்க. சர்ஃப்ராஸ் கான் இஸ் தட் எமர்ஜிங் இந்தியன் பேட்ஸ்மேன் ahead of all other batsmen. what better ஊர்வில் பட்டேலா இருக்கட்டும், பிரசாந்த் வீரா இருக்கட்டும், இல்லைன்னா இதுவா இருக்கட்டும், யாரு கார்த்திக் சர்மா இருக்கட்டும். தென் இப்ப நான் தான் சொன்னேனே, இப்ப என்னோட சாய்ஸ் ரபின் ஒன் ஆஃப் ராமகிருஷ்ண கோஷ் ஆர் குரு ஜப்னீத் சிங். தட் இஸ் வாட் ஐ பீன் டாக்கிங் அபவுட். அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, என்னோட பேட்டிங் தான் ஃபயர் ஆகுது, இதுக்கு மேல நான் பேட்டிங் ஃபயர் ஆடு வைக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது, ஏதாவது பண்ணி பாக்குறேன், அதைத்தான் திருப்பி சொல்றேன். நீங்க ட்ரை பண்ணாம எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. குரு ஜப்னீத் சிங் கொண்டு வந்தாங்க. ஸோ நவ் தேர் கோயிங் இன் டு தி கேம் வேர் தேர் won't be any selection meeting at all. ஏப்பா யாரப்பா செலக்ட் பண்றது, ஒவ்வொருத்தன் நாங்களே எத்தனை ஐபிஎல்ல இருந்திருக்கேன், ஒருத்தன் செலக்ட் பண்ண அவனை செலக்ட் பண்ணுவோம், அந்த கன்ஃபியூஷன்ல அதே ஒரு 2 மணி நேரம் போயிடும். முடிய பிச்சுன்னு ஒரு இதுல வருவாங்க. அது அவங்க இந்த கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்கு. பட் கேகேஆர் ஸ்டில் கோயிங் த்ரூ தட். அவங்க என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. நான் ஒரு சஜஷன் கொடுத்தா, பட் நான் சொல்ற சஜஷன் அவங்க ஆட மாட்டாங்க. தட்ஸ் an absolute bottom line. நரேன் பின்னாடி தான் வருவார், ராணை மேல தான் போறோம் அப்படின்னு டிராப் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி சேலஞ்சஸ் வாட் தே காட், வெதர் பத்ரனா இஸ் கோயிங் டு பி ஃபிட் enough or not, they have got to find a way. இந்த மேட்ச் கேகேஆர் தோத்தான்னா, நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம சொன்னதுல வந்து ஒரு டீம் that is going to be in the bottom of the table is definitely KKR. KKR, LSG and GT are the one what we said might end up in the last 3 places. KKR will definitely be assured of the spot if they miss out on this. எல்லாருமே ஜெயிச்சுட்டு வராங்க. இப்போ சிஎஸ்கே ஜெயிச்சா அவனும் 2 போயிடுவான், இவன் மட்டும் ஒரு பாயிண்ட்ல இருப்பான். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரெயின் கேம்ன்றதுனால KKR has to find a way to turn it on, not giving excuses on injuries, on players unavailability and all these things. If you are going to give an excuse for your defeat becomes a habit. பாப்பா என்ன நடக்குதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் CSK the way
they have came back in the game playing the right combination strategy will have it easy. ஏன்னா நான் அந்த 56க்கு மேல நான் 4க்கு மேல போனதே கிடையாது. சண்டை போட்டு என்ன தள்ளிட்டீங்க. 61க்கு வந்துட்டேன். போன மேட்ச் 61 கொடுத்தேன், இப்பயும் 61 கொடுத்துருக்கேன். உனக்கு நீ 61 கொடுத்த என்ன, நீ எல்லாம் ஒரு ஆளா, நான் 65 கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அந்த தட் இஸ் த அக்யூரசி லெவல்ஸ் வாட் யூ ஹவ் காட். இப்ப கொஞ்சம் அந்த டபுள் ஹெட்டர்ல கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. பட் லாஸ்ட் வீக்னேஷ் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடிச்சு தூக்குறாரா இல்லையான்னு பாருங்க. We will come back and do a detailed review and start saying sweet கொண்டாடு with your 98% accurate blast weakness. Until then, thanks a lot and bye bye.